ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி. எப்படா இந்த வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த காலத்தில் வந்து பசங்களாம் எப்படியோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே பொறுப்பாக இந்த சலங்கை ஆட்டம்லாம் கற்றுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஆடுறாங்கன்னு பாருங்கள். முன்னாடி நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த தீச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஆடுறது எல்லாம் பார்த்துட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகிட்டுங்காட்டி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் போகவே முடியல. அதனால் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சஷ்வன் மட்டும் தாட்டி விட்டுட்டு அந்த அன்றைக்கி பேக்கிங் வேலை வேறு நிறையாவும் இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீர்த்தத்துக்கு போகிற மாதிரி, அதாவது புதன்கிழமை பொங்கல்னா செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் தீர்த்தத்துக்கு போயிட்டு தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் திங்கக்கிழமையே வந்து ஆர்டர்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டா தான் கஸ்டமருக்கு அந்த டைமுக்கு போய் சேரும். எனக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாகும், இல்லைனா எல்லாமே சேர்ந்துக்கிற மாதிரி இருக்குன்றதுனால பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அதுவும் 2-3 நாள் இருக்கும்போது ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம வேலை வந்துட்டு செஞ்சு முடிச்சோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறதுன்றதுனால போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பேக் பண்ணியாச்சு சூப்பராக. உங்களுக்கும் இந்த மாதிரி பலகாரம்லாம் வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் வர அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் சலங்கை ஆட்டம் தெரியும். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வருஷம் தான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்து போர் அடிச்சு போய் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவனோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். இன்னைக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்ற அன்னைக்கு ப்ரொஃபஷனலாக வந்து சலங்கை ஆட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பத்தை சுற்றியே வந்து கம்பத்தாட்டமே வந்து சலங்கையை கட்டிட்டு சூப்பராக ஆடினாங்க. எல்லா ஸ்டெப்புமே வந்துட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டில் உட்காந்து பார்க்கும்போது கூட அவ்வளோவா தெரியல. ஆனால் இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நல்லா ஆடி இருந்தாங்க அந்த பசங்க எல்லாருமே. அதை பார்த்து சஷ்வின் இன்னும் கொஞ்சம் பசங்களாம் வந்துட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. சஷ்வினுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து கீழே சதை இருந்தால் தான் அந்த சலங்கை கட்டினா நிற்கும். சதை இல்லாதங்காட்டி அந்த எலும்பில் வந்துட்டு வலிக்கி வந்துக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் சலங்கையை கட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆடுறது, கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆடுறதுன்னு சொல்லிட்டு சும்மா குதிச்சுக்கிட்டே இருந்தான். அடுத்த நாளும் இதே காஸ்டியூம் தான். பேண்ட்டு மட்டும் துவைச்சு போட்டு ஈரம் காயிலன்றதுனால ஷர்ட் அதையே போட்டுக்கிட்டு பேண்ட்டை மட்டும் மாற்றிட்டு வந்துட்டார் சார். இதுக்கு மேலே எந்த எடிட்டும் வாய்ஸ் ஓவரும் கிடையாது. அப்படியே லைவாக பாருங்கள், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும்.
குரூப் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிற குரூப்பு. அவங்க ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டவங்களுக்கு ஈக்குவலாக ஆட முடியலனாலும் இவங்களுமே சூப்பராகவே ஆடினாங்க. சலங்கை ஆட்டத்தில் மெயினான ஒரு பாயிண்ட் வந்து எல்லாரோட சலங்கை சத்தமும் ஒரே மாதிரி கேட்கணும், அவ்வளோதான்.
எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி கிரவுண்டெல்லாம் அளந்து பார்த்துட்டு சரி ஓகே எல்லாரையும் கொண்டு வந்து கிரவுண்டில் விட்டாச்சு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க. அந்த அன்றைக்கும் ஃபுல்லாக 12 மணி வரைக்கும் அந்த பூச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஆடுறதை பார்த்துட்டு நைட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ப்ரொஃபஷ்னலாக சலங்கை ஆட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அவங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சம்பளம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஒரு 2-3 லேடிஸ் சேர்ந்து பேக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பண்ணி தரோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே வச்சு நான் சஷ்வின் ஃப்ரெண்டோட அம்மா, அக்கா, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா எல்லோரும் சேர்ந்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 10 மணிக்காட்ட எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னங்காட்டி நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாயெல்லாம் போட்டு சம்பளம்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு சஷ்வினும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சம்பளத்தையும் எடுத்து வெளியில் வச்சான். அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட் ரேப்பர்லாம் அளவு பார்த்து கட் பண்ணி, ஏன்னா சும்மா குத்து மதிப்பாக கட் பண்ணோன்னே எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், பத்தாமல் போயிடும்ன்ட்டு அளவு பார்த்து கட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறமா அப்படியே ஒன்றா எடுத்து நம்ம வந்து ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாவோ இருந்தால் பாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வந்து ரவுண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி எப்படியோ ஒன்று ரவுண்டாக சுற்றி டேப்லாம் ஒட்டி வச்சுட்டோம். ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. ஒரு 2 இது கூட கட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து கோணையாக போனங்காட்டி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா எங்ககிட்டயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 50 பாக்ஸ் தான், அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ஒரு 2-2.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். சில்வர் கலரில் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே கோல்டன் கலராக மாற்றி பேக் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இது எல்லாமே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு 310 ரூபா போட்டு சூப்பரான சம்பளம்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுவும் ஈரோடு போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அது ரேப் பண்ணுறதுக்கு கிஃப்ட் ரேப்பரு, செல்லோ டேப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா தீர்த்தத்துக்கு போனது, கும்மி ஆட்டம், சலங்கை ஆட்டம், அழகு குத்துறது, சாட்டை இடைன்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும்.